எடப்பாடி வெர்சஸ் சி.வி. சண்முகம். பிளவு அதிமுகவில பாஜக சப்போர்ட் யாருக்கு? யாருமே எதிர்பாராத ட்விஸ்ட். இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அதிமுகவில தற்போது பிளவு ஏற்பட்டிருக்கு. இந்நிலையில தான் அதிமுகவில யார் பக்கம் பாஜக உள்ளது அப்படிங்கிற கேள்வி எழுத்துள்ளது. அதோடு அதிமுக விவகாரத்துல பாஜக மேலிடம் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிற நிலையில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்ன பதில் இப்பொழுது கவனம் பெற்றிருக்கு. அதிமுக 2 அணியாக செயல்பட்டு வருகிறது. மொத்தமுள்ள 47 எம்எல்ஏக்கள்ல அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில 22 எம்எல்ஏக்களும், எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில 25 எம்எல்ஏக்களும் செயல்பட்டு வர்றாங்க. இதுல எஸ்.பி. வேலுமணி தரப்பு முதல்வர் விஜயின் தாவேகா நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. அதோடு பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல்ல அதிமுக கூட்டணியில பாஜக இருந்தது. மொத்தம் 28 தொகுதிகள்ல போட்டியிட்டு ஊட்டி தொகுதியில மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த நிலையில தான் பாஜக அதிமுக கூட்டணியில இல்ல அப்படின்னு சி.வி. சண்முகம் தெரிவிச்சிருக்காரு. ஆனா இது பற்றி எடப்பாடி பழனிசாமி இன்னும் எந்த பதிலையும் அளிக்கவில்லை. இந்த நிலையில தான் கோவை பீளமேட்டில் உள்ள பாஜக மாவட்ட தலைமை அலுவலகத்துல அந்த கட்சியினுடைய மையக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்துல பாஜக அமைப்பு தேசிய பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் தலைமை வகிச்சிருக்காரு. சுதாகர் ரெட்டி, நயினார் நாகேந்திரன், எல். முருகன், எச். ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், ஏ.பி. முருகானந்தம் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு முன்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சந்திப்பு கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொல்லும்போது, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அகில இந்திய பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் தலைமையில மையக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு. அடுத்த கட்டத்திற்கு எப்படி மக்களை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை செய்தோம். இன்னைக்கு எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய சந்தோஷ்ஜி அவர்கள் இன்றைக்கி கோர் கமிட்டி மீட்டிங் இருக்குது. அதனைத் தொடர்ந்து நாளைக்கு காலையில் மாநில நிர்வாகிகள் கூட்டம், அதைத் தொடர்ந்து பிரிவுகள் மற்றும் மாவட்ட தலைவர்களுடைய கூட்டம் நடைபெறும். தேர்தலுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எப்படியெல்லாம் மூவ் பண்ணணும், எப்படி மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான ஒரு கூட்டம். கோவையில் மையக்குழு கூட்டம் நடத்துவதற்கான பிரத்யேக காரணம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் அந்த செய்தியாளர் பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. கோவையில் வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய காரணம் இல்லை. சென்னையில் ஏற்கனவே கூட்டம் நடந்துச்சு. அன்னைக்கு லாஸ்ட் கூட்டம் சென்னையில், அடுத்தது கோவை, அவ்வளோதான், வேற ஒன்று. இந்த வேளையில தான் பத்திரிகையாளர் ஒருவர் சட்டசபை தேர்தல்ல அதிமுக ஒத்துழைக்கவில்லை என்று புகார் சொல்லப்படுகிறதே அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. கடந்த முறை நடந்த கூட்டத்தில் அதிமுக சரியா வெற்றிக்கு உதவி பண்ணல, தேர்தல் பணியில பொதுவாக ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ற. அதற்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக தேர்தல்ல ஒத்துழைக்கவில்லை என்ற எந்த விதமான தகவலும் இல்லை, அது தொடர்பாக மையக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படவும் இல்லை, தேர்தல் சம்பந்தமாக எதுவும் இதுவரை விவாதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அது அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் கிடையாது. அந்த மாதிரி எந்த விதமான தகவலும் எங்களுடைய கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை. தேர்தல் சம்பந்தமா எதுவும் விவாதிக்கப்படும். அதன் பிறகு அதிமுக கூட்டணியில பாஜக இல்லை என்று சி.வி. சண்முகம் கூறியுள்ளாரே அப்படிங்கிற கேள்வியும் அவர் முன்னாடி முன்வைக்கப்பட்டது. ஏன்னா ஒரு சி.வி. சண்முகம் நாங்க கூட்டணியில இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார். அது சம்பந்தமா பாஜக எந்த ஒரு தகவல் இது வரைக்கும் வரல. அதற்கு நயினார் நாகேந்திரன், பாஜக அதிமுக இடையேயான உறவு தேர்தலுக்கு பிறகு அதிமுக உடனான உறவு அமைதியாக இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுக்குள் உள்கட்சி பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் அதை பற்றி இப்பொழுது எதுவும் கூற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அதிமுக பொறுத்தவரை அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி
அவர்களுடைய தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆக அது குறித்து அதை இப்பொழுது நான் எதுவும் சொல்ல முடியாது. இதையடுத்து அதிமுகவினுடைய உள்கட்சி பிரச்சனையை தீர்க்க பாஜக தலையிட்டு உதவுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்ட போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் சரியாக பதிலளிக்காமல் சென்றிருக்கிறார். அந்த உள்கட்சி பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதாவது பாஜக ஏதாவது உதவி பண்ணுமா? அதிமுக கூட்டணியில பாஜக இல்லை என்று CV சண்முகம் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிற நிலையில பாஜக மேலிடம் அவர் மீது கோபமாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் பாஜக சாயும் என்று பலரும் எதிர்பார்த்த நிலையில அது பற்றிய கேள்விக்கு தேர்தலுக்கு பிறகு அதிமுக உடனான உறவு அமைதியாகவே இருக்கிறது என்று மட்டுமே பதில் சொல்லி நயினார் நாகேந்திரன் நழுவி இருக்காரு. இது பற்றிய அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.